அம்புலுவாவை என்பது ஒரு மலை மட்டுமல்ல. அது இயற்கை, ஆன்மீகம், பொது பாதுகாப்பு, ஜனநாயகம் ஆகிய அனைத்தும் சந்திக்கும் ஒரு முக்கிய இடம். ஆனால் இன்று அந்த அம்புலுவாவை பொதுமக்களின் சொத்தாக அல்ல, சிலர் தங்கள் குடும்ப அதிகாரத்தின் நீட்சியாக நடத்தும் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட வளமாக மாறியிருக்கிறது என்ற குற்றச்சாட்டு தீவிரமாக எழுகிறது. அம்புலுவாவின் நிர்வாகம் டி.எம். ஜெயரத்ன மற்றும் அவரது குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் நீண்ட காலமாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. சட்டத்தின் மேற்பார்வை, அரச நிறுவனங்களின் கண்காணிப்பு, பொதுமக்களின் பங்களிப்பு ஆகியவை ஒதுக்கப்பட்டு ஒரு குடும்ப மைய நிர்வாகமாக அது செயல்படுகிறது என்ற விமர்சனம் இன்று சமூகத்தின் பல தரப்புகளில் இருந்து முன்வைக்கப்படுகிறது. இது அண்மைய ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களில் மக்கள் வழங்கிய மக்களாணைக்கு முற்றிலும் எதிரான ஒரு நிலைப்பாடாகவே பார்க்கப்படுகிறது. பாராளுமன்ற ஜனநாயகத்தில் மக்கள் தீர்ப்பே இறுதி. ஆனால் அம்புலுவாவில் நடைபெறும் கட்டுமானங்கள், கம்பி வழி கார் திட்டம் உள்ளிட்ட செயற்பாடுகள் சட்டப்படி அவசியமான சுற்றுச்சூழல் மதிப்பீடுகள் இன்றி பொது கருத்து கேட்கப்படாமல் முன்னெடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. சுற்றுச்சூழல் ரீதியாக மிகவும் உணர்வு பூர்வமான பிரதேசமான அம்புலுவாவில் நிலச்சரிவு அபாயங்கள் இருந்த போதும் நிபுணர்களின் மேற்பார்வையின்றி பணிகள் நடந்ததாக வெளியிடப்பட்ட தகவல்கள் பொதுமக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குகின்றன. இங்கு பிரச்சனை ஒரு திட்டம் மட்டுமல்ல, சட்டம் புறக்கணிக்கப்படுகிறதா, அரசு நிறுவனங்கள் செயலிழக்க செயற்படுகிறதா, ஒரு குடும்பத்திற்கு அநியாயமான நன்மைகள் வழங்கப்படுகிறதா என்பதே மைய கேள்வி. தேசிய சுற்றுச்சூழல் சட்டம் தெளிவாக கூறும் நடைமுறைகள், சுற்றுச்சூழல் மதிப்பீடு, அரசிதழ் அறிவிப்பு, பொதுமக்களின் கருத்து, இவை அனைத்தும் பின்பற்றப்படவில்லை என்றால் அது நிர்வாக தவறல்ல, அது ஒரு ஜனநாயக மீறல். இந்த நிலைமை நாட்டில் ஏற்கனவே அமைய பெற்ற மற்றொரு உதாரணத்தை நினைவூட்டுகிறது. தொண்டமான் மன்றம். அது ஒரு குடும்ப சொத்தாக மாற்றப்பட்டு முக்கிய பொறுப்புகள் இரத்த உறவுகளுக்கே ஒதுக்கப்பட்டதும், கணக்காய்வுக்கு உட்படுத்தப்படாததும் பாராளுமன்றத்தில் கேள்விக்கு உட்படுத்தினார் பாராளுமன்ற உறுப்பினர் அம்பிகா சாமுவேல். அதை ஒரு சாபக்கேடு என்று பிரதியமைச்சர் பிரதீப் ஒப்புக்கொண்டார். அப்படியானால் அம்புலுவாவ போன்ற தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் குடும்ப ஆட்சிக்குள் இருப்பது எவ்வளவு பெரிய அபாயம்? மக்களின் பணம், மக்களின் நிலம், மக்களின் இயற்கை வளங்கள், இவை எந்த குடும்பத்திற்கும் சொந்தமானவை அல்ல. தேர்தல்களில் மக்கள் தெளிவாக சொன்ன செய்தி ஒன்றே: சட்டத்தின் ஆட்சி, வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு. எனவே அரசாங்கம் இனியும் தாமதிக்க கூடாது. மக்களாணைக்கு எதிராக செயல்படும் குடும்ப சொத்தாக மாற்றப்பட்ட அமைப்புகளுக்கு முடிவு கட்ட வேண்டும். அம்புலுவாவை மீண்டும் மக்களுக்கே சொந்தமான சட்டத்தின் கீழ் இயங்கும் பாதுகாப்பான மற்றும் பொறுப்புள்ள இடமாக மாற்றுவதும், தொண்டமான் மன்றத்தை மலையக தியாகிகளின் நினைவு மாற்றமாக மாற்றி மக்கள் மயப்படுத்துவதுமே இன்றைய மாற்றத்தை எதிர்பார்க்கும் மக்களின் விருப்பமாகும்.